ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பிரஜனும் ஒரு விஷயத்தை வந்து பேசி முடிச்சிடலாம் நம்ம திவ்யா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசசிவ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வியானா வந்து சொன்னாங்களே அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாத்திரை விஷயம், அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிட்ட அந்த பாம்புன்னு சொன்ன ஒரு விஷயம், மூணுத்தையும் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு திவ்யாவை கூப்பிட்டு பேசுகிற விஷயங்கள் வருது. அதே மாதிரி இதில் வந்துட்டு விஜய் பார்வதி வேறு இழுத்து உள்ளே விட்றாங்க. காலையில் தான் வந்து கேமரா முன்னாடி வந்து விஜய் பார்வதி உன்னை நான் கட்டி பிடிச்சி அழணும் போல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே தேவையில்லாமல் வந்து விஜய் பார்வதிக்கு இழுத்து உள்ளே போடுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியானா வந்துட்டு இந்த பொசசிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை திவ்யா கிட்ட சொல்லும்போது திவ்யா செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா திவ்யாவை பற்றி இந்த விஷயங்களில் வந்து நம்மளுக்கு தெரியும், திவ்யா அந்த மாதிரி நினைக்கல. ஆனால் இங்கே வந்துட்டு வியானா சொன்னோடனே அவங்க செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. அந்த விஷயத்த பிரஜனும் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா வெளியே போய் பார்த்துருக்காங்க போல இருக்குது. இப்போ வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து துண்டிக்கணும், அதாவது இந்த பாத்ரூம்குள்ளே தான் போயிட்டு இந்த விஷயத்த நான் அழுது சொன்னேன். என்னென்னா வியானா கிட்ட துண்டிக்கணும்னு நம்ம பிரஜன் சொன்னதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்காம இருக்கார். அது வெளியில் பார்க்கும்போது எப்படி போகும்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். அதுவும் வந்து சுபிக்ஷா அந்த சேரில் உட்காந்துருக்கும்போது நான் அப்படி பண்ணேன், அது வந்து இதுவாக போயிடுச்சு, அதை நீங்கள் எப்படி சுபிக்ஷாவை கேட்காம இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் வந்து நான் ஏன் கேட்கணும்னு சொல்லியிருப்பார். இந்த ஒரு கிளாஷை தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் வியானா வந்து இந்த மாதிரி பொசசிவ்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. சரி வியானா கூப்பிட்டு கேட்டுருவோம். இல்லை வியானா கூப்பிட்டு கேட்கலாம், ஆனால் உங்ககிட்ட நான் இதை வந்து நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வியானா கூப்பிட்டு பேசலை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, அதுக்கு முன்னாடி வந்து அந்த தலைவலி மேட்ரு. சரி நீங்கள் தலைவலி ட்ராமான்னு சொன்னீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. அதுக்கு அவங்க வந்து இல்லை நான் தலைவலி ட்ராமான்னு சொல்லலை, ஹோல் ட்ராமா இருக்குல்ல, சரி இந்த விஷயம் நடந்தது ஃபுல்லாக அந்த ட்ராமா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்னு சொன்னேன் தவிர ஒன்று நான் ட்ராமான்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா யோசிக்கிறாங்க. அப்படி அப்போ நீங்கள் அதை நீங்கள் எங்களை டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாமே அப்படின்போது, இல்லை நீ எங்களை தனியாகவே கேட்கல, நீ கேட்டது வந்துட்டு லிவிங் ஏரியாவில் வச்சு தானே கேட்டேன், அதனால தான் நான் வந்து எனக்கு எதுவும் பேச முடியாமல் போச்சு. இல்லை நீங்கள் அதை வந்து அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இல்லை நீ அன்றைக்கி வந்து கோவத்தில் ரொம்ப பீக்கில் இருந்த, அதனால் வந்து என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா பாம்பு விஷயம், அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் பார்வதி தான் வந்துட்டு பாம்பு, அதுன்னு அவள் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல அவங்க சொல்கிறது. அதனால் வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படி இப்படி ஏதோ ஒரு ஜோனில் வந்து அப்படியே ரஷ்ஷில் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். ரஷ்ஷே இல்லை, அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து ரஷ்ஷில் அப்படியே நான் கேட்டுட்ருக்கேன், அதில் வந்துட்டு தான் வந்திருக்கு, அங்கே ஒரு பாம்பு மாதிரி ஒரு இது வந்திருக்கு, அதை பார்த்து இது பண்ணியிருக்காங்க. இல்லையா அவள் இன்டர்வியூவில் வந்துட்டு அவளுக்கு கிளியராக அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்கல்ல, அவள் சொன்னா ரம்யா அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்துட்டு இல்லை நான் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட சொல்கிறாங்க. ஆதித்யா எனக்கு காமிச்சாங்க, நான் அந்த மாதிரிலாம் இது பண்ணேன், அதுலேயும் கூட வந்துட்டு அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. விஜய் பாரு வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறா பாம்புன்னு, நான் உடனே அதுக்கு தலையாட்டுறேன். உடனே திவ்யா சூப்பராக கேட்குறாங்க, என்னென்னா சரி விஜய் பாரு சொல்கிறேன், உங்களுக்கு நெருக்கமானவங்க தானே ரம்யா நெருக்கமாக இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுதான், நீங்கள் அங்கே வந்து ஒரு டிஃபர் பண்ணியிருக்கணும் இல்லையா, நீங்கள் பண்ணல அப்படி. இல்லை நான் ஏதோ ஒரு ஜோனில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்க பக்கம் இருக்கிற விஷயத்தெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாத்திரை மேட்ரு, ஏன்னா யார் என்ன வேணாலும் தப்பு சொல்லியிருக்கலாம். நீங்கள் வந்து விக்ரம் கிட்ட சொன்னது, விக்ரம் வந்துட்டு வினோத் கிட்ட சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்கிறார், கணிக்கிட்டான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஏன் கூட தானே இருந்தீங்க, உங்களுக்கு தெரியலை நான் உண்மையிலே வந்து தலைவலியில் அவஸ்தைப்பட்டனா இல்லையான்னு, நீங்கள் எப்படி என்னை ட்ராமான்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க வந்து, அதாவது இவங்க சாண்ட்ரா கேட்க திவ்யா வந்து அதுக்கு வந்து ரெடியாக பதில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த ஐஸ்கிரீம் அந்த இது பொசசிவ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் அந்த ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னது உனக்கு நான் தான் கொடுக்க சொன்னேன், இப்போ வந்து நான் கொடுக்க சொன்னதை வந்துட்டு வெளியில் காட்டாமல் போயிட்டாங்கன்னா மக்கள் தப்பாக நினச்சிருவாங்களே, அதுக்காக நான் அப்போ கூட அதை காட்டலைன்னா கூட அது எப்படி மக்கள் தப்பாக நினைப்பாங்கன்னு திவ்யா எடுத்து வச்சாங்க. சரி ஆக்சுவலாக அவங்க வந்து டிஃபெண்ட் மோடில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் திவ்யா வந்துட்டு கரெக்டாக கேள்வி ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் எனக்கு இருக்குது இந்த கொஷினுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக தான் பேசுனீங்க ஒத்துக்கிறன்ற அளவுக்கு இருக்காங்க. சாண்டா என்னென்னமோ முட்டி மோதுறாங்க, ஒன்றும் முடியல. சரி திவ்யாவும் கரெக்டாக வந்து பயங்கரமாக வந்து கொஷின்லாம் கேட்கவே அது அப்படியே வந்து இன்னுமே வந்துட்டு முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. வியானாவை கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியானா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் இவங்க வந்து பாத்ரூமில் வந்து உள்ளே போய் வச்சு பேசுகிறேன், அந்த துண்டிக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த விஷயமே வந்துட்டு பிரஜன்கிட்ட ஒரு மாற்றம் வருதுன்னா, துண்டிக்கணும் யார் கொடுத்தாரு, சாண்ட்ரா கொடுத்துருப்பார், யார்கிட்ட நீட்டிக்கணும்னு சொல்லியிருப்பார், திவ்யா கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ அங்கேயே வந்துடுது இல்லை, அது அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ண வரும். அதுக்கப்புறம் என்னோட அந்த விஷயத்தை வந்து தட்டி கேட்கவே இல்லை, வெளியில் பார்க்குறவங்க எப்படி தோணும், இப்படி தானே வரும். அதேமாதிரி விக்ரம் கிட்ட கூட விக்ரம் வந்துட்டு நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி பார்க்கும்போது விக்ரம் வந்து ஒரு மாதிரி ஒரு லுக் விட்டுருப்பார்,
பிரஜனோட அந்த பார்வை, உன் புருஷன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தோணிருக்கு. ஆனால் இங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நம்ம சாண்ட்ரா. பட் திவ்யா பயங்கரமாக வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க கார் சம்பவத்தை பற்றி எதையுமே இது வரைக்கும் பேசவே இல்லை. அதில் உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.